அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிட ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஜாமக்கல் பிரசன்ன பலன். அதாவது கிளைண்ட் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் வீடு புதுசாக கட்டி குடி போயிருக்கோம். குடி போய் ஒரு 2-3 மாதம் ஆகுது. ஆனால் அந்த வீட்டில் ஏதாச்சும் தீய சக்திகள் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அங்கே போனதுலேருந்து எங்களுக்கு ஒரு கெட்ட கனவு, ஒரு உடம்பு முடியாமல் போகிறது, ஒரு கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் அந்த வீட்டில் வந்து தீய சக்திகள் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போடுறோம். அந்த பிரசனத்தில் உதயம் ஆடம் 2ஆம் இடமாக வருது. உதயத்தை நோக்கி பாம்பு வருது. அதே போல் உதயாதிபதி மற்றும் நாளுக்குடைய புதன் வந்து 8ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துலேயே மாந்தி சம்மந்தப்படுது. 12ஆம் இடத்துல கவிப்பு இருந்து கவிப்பு கவிக்கிறது 6-11 கூடிய செவ்வாயை கவிக்குது. அப்படிங்கிறப்போ இந்த பிரசனம் படி கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து தீய சக்திகள் இருக்குது, அங்கே தெய்வ அனுகிரகம் இல்லை. அதே போல் அதாவது அந்த காலத்தில் ஏதாச்சும் இறந்தவங்கள பிதைச்சிருப்பாங்க, அல்லது ஏதாச்சும் இந்த மாடு இப்படி விலங்குகள் கால்நடைகளை ஏதாவது அந்த இடத்துல பிதைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எலும்புகள் அங்கே இருக்கும். இது வந்து ஒரு வீடு மனதோஷத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு கூட போகலை. அவங்க கேள்வி கேட்ட நேரத்தை வச்சு பிரசனம் மூலயமா அவங்களுக்கு இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்குது, நீங்கள் கணபதி ஹோமம் எதுவும் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டோம். இன்னும் அவங்க பண்ணலை அப்படின்னாங்க. அப்போ அந்த வாஸ்து பூஜை கணபதி ஹோமம் எதுவுமே செய்யாமல் அவங்க குடி போயிருக்காங்க. இந்த வீட்டில் இந்த மாதிரி சல்லிய தோஷங்கள்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் வீட்டை கொஞ்சம் இதெல்லாமே நீக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போது நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகாமையே அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் மூலிமா இந்த அனைத்து விஷயங்களையும் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியுது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி உங்களுக்கு பிரசனம் தேவைப்படுறவங்க நீங்கள் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து 9940318553. ஸ்ரீ லதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம், திருப்பூர். நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் உங்களுக்கு நிறைய ஜோதிட தகவல் கிடைக்கும். நன்றி.